டெட் பண்டிக்கு முன்னாடியே அமெரிக்கா பயத்துல உள்ளாக்குன ரொம்ப பயங்கரமான சீரியல் கில்லர். ஒரு மனுஷனோட அப்சஷன் இந்த அளவுக்கு போகுமான்னு யோசிச்சிருக்கீங்களா? பொண்ணுங்களோட ஹீல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச பழக்கம் அப்படியே பல கொடூரமான கொலைகளுக்கு காரணமா ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோல ஜெரி ப்ரூட்டோஸை பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு கவிதி அன்சால்வ்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என் பேர் கவிதா. உங்களுக்கும் என்ன மாதிரி மிஸ்டீரியஸ் டார்க் கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீக்லி 2 to 3 வீடியோஸ் போடுவேன். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோல கேஸ் டீடைல் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ இப்பயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். சரி, வீடியோக்குள்ள போலாம். ஜெரி ப்ரூட்டோஸ் ஜான்வரி 31, 1939 சவுத் டகோட்டால இருக்கிற வெப்ஸ்டர்ன்ற ஒரு ஊர்ல பிறந்தான். ஸோ அவங்களோட ஃபேமிலியில வந்து 2 பசங்க. சின்ன பையன் தான் ஜெரி. நம்ம பார்த்த பெரும்பாலும் சீரியல் கில்லர் சைல்ட்ஹுட் மாதிரி தான் ஜெரியோட சைல்ட்ஹுட்டும் சின்ன வயசுல இருந்து எல்லாருமே நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட அம்மாவுக்கு வந்து செகண்ட் பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையா தான் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஜெரி ஒரு ஆண் குழந்தையா பிறந்துட்டான். அதனால ஜெரியோட அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே அவனை அடிக்கிறது, திட்டுறது, கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ பேசிக்கா ரொம்ப ரஃப்பான சைல்ட்ஹுட் தான். பொதுவாக ஆண் குழந்தைங்களை எதிர்பார்த்துதான் பெண் குழந்தைங்களை கொடுமைப்படுத்துவாங்க. இங்க ஏதோ உல்டாவா இருக்கு. ஜெரியோட ஃபேமிலி வந்து பெசிபிக் நார்த் ஈஸ்ட்ல நிறைய நெய்பர்ஹுட்ல நிறைய வீடு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கடைசியா ஆரகான்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஜெரி வந்து அவனோட செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சின்ன வயசுனா ஒரு 15 வயசுனால யோசிக்காதீங்க. 5 வயசுல என்ன அறிவு இருக்கும்னு அவன் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சான்னு தான் புரியல. ஜெரிக்கு 5 வயசு இருக்கும் போது பெண்களோட ஹீல்ஸ் மேல ஒரு ஃபெட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஃபெட்டிஷ்னா இப்ப பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா பாடி பார்ட்ஸ், மெட்டீரியல் இல்லைன்னா ஸ்பெசிபிக் சுச்சுவேஷன் மேல ஒரு ஸ்ட்ராங்கான செக்ஷுவல் அட்ராக்ஷன் வர்றதை தான் ஃபெட்டிஷ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜெரி ப்ரூட்டோஸ்க்கு வந்து பெண்களோட ஹீல்ஸ் மேல ஃபெட்டிஷ். ஓகேவா? ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்துல அந்த பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பேர் ஆஃப் ஹீல்ஸை பாக்குறான். அவனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால அந்த ஹீல்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அதை போடவும் ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அவனை திட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. திட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றதுனால வேற வழி இல்லாம அவனோட புது அப்சஷன் ஆன அந்த ஹீல்ஸை எடுத்துட்டு போய் கார்பேஜ்ல போடுறான். இந்த சம்பவம் தான் ஜெரிக்கு பெண்களோட ஹீல்ஸை கலெக்ட் பண்ண ஒரு முடிவில்லாத டிசையர், அதாவது முடிவில்லாத ஆசை ட்ரிகர் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவனோட ஃபேமிலிக்கு தெரியாம பெண்களோட ஹீல்ஸை மட்டும் இல்ல, பெண்களோட இன்னர் வேர்ஸுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற பெண்களோட இன்னர் வேர்ஸை திருட ஆரம்பிக்கிறான். ஸோ சின்ன வயசுல இந்த அப்நார்மல் பிஹேவியரை பார்த்து அவங்க வீட்டில் என்ன பண்றாங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்காகவே இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் போக போக அவனோட அந்த ஃபெட்டிஷ் வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது போல, அது இன்னும் வேர்ஸா தான் ஆச்சு. 5 வயசு குழந்தையா இருக்கும் போதே அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் டீனேஜ்ல வந்து அவனோட அப்ரோச்சை மொத்தமா மாத்துறான். ஃபர்ஸ்ட் அவனோட ஏரியால இருக்கிற பெண்களை ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதாவது கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி டைம் கிடைக்கும் போது பெண்களை கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சு அவங்கள சஃபகேட் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஹீலை திருடிட்டு போவான். பேசிக்கா ஹீல்ஸ் போடுற பெண்களை தான் அவன் டார்கெட் பண்ணியிருக்கான். எனக்கு இனிமேல் ஹீல்ஸ் போடும்போது இவன் ஞாபகம் வருமோன்னு பயமா இருக்கு. இவன் ஏன் இந்த மெத்தட்ல பண்ண ஆரம்பிச்சானா, விக்டம்ஸால இவன் தான் இப்படி பண்ணான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எந்த சாலிடான எவிடன்ஸும் இருக்காது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வேணும்ன்றத அவன் ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெண்களை வெறும் சஃபகேட் பண்றது அவனுக்கு பத்தல. அதாவது அவங்கள வெறும் கழுத்து நெரிக்கிறது அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால அவனுக்கு 17 வயசு இருக்கும் போது ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான். அந்த பொண்ணு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் கத்தி காமிச்சு மிரட்டி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட வைக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட போட்டோஸை எடுக்கிறான். இதுல இன்னொரு டீட்டெயில் என்னன்னா, இந்த இன்சிடென்ட் வரைக்கும் அவன் எந்த பெண்களுமே கற்பழிக்கல. அவன் வெறும் பெண்களை அண்ட்ரெஸ் பண்ணி போட்டோஸ் மட்டும் எடுக்கல. அவனோட வெளியே சொல்ல முடியாத ஆசைகள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுங்கிட்ட தீர்த்துக்கிட்டான். இந்த பொண்ணுங்கெல்லாம் அவன் சொல்றதை ஆக்செப்ட் பண்ணலன்னா கத்தியில குத்திடுவேன்னு மிரட்டியிருக்கான். ஸோ வேற வழி இல்லாம அந்த பெண்களும் இவன் சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வந்து ரொம்ப தூரம் போல, அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெரியை மென்டல் இல்னஸ் எக்ஸாமின் பண்றதுக்காக அனுப்புறாங்க. அங்க அவனுக்கு ஸ்கைசோஃப்ரினியான்ற ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 1956 ஆர்கன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவன் 9 months இருக்கான். அங்க இருந்த 9 monthsமே ஜெரிக்கு பெண்கள் மேல, முக்கியமா அவனோட அம்மா மேல இருந்த கோபம், வெறுப்பு, பாலியல் விருப்பம் எல்லாம் இன்னும் அதிகமாகுது, இன்னும் கொடூரமா மாறுது. ஜெரிக்கு ஒரு டார்க் ஹிஸ்டரி இருந்தாலுமே அங்க இருந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவனோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணோம் அப்படின்றதுனால ஜெரியை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஜெரி அவனோட படிப்பை கண்டினியூ பண்றான். 1957 அவனோட ஹை ஸ்கூல்ல முடிக்கிறான். ஜெரி அவனோட லைஃப்ல எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் ஜாபுக்கு போனோன்றதுனால
இருந்ததுனால அவனோட காலேஜ் ஸ்டடீஸை ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட லைஃப் நார்மல் ஆகுது, நல்லா மாறிட்டு வருதுன்னும் போது தான் 17 வயசு டார்சின்ற ஒரு பொண்ணை மீட் பண்றான். ஸ்டார்டிங்ல இருந்து 2 பேருக்கும் ஒரு நல்ல க்ளோஸ்னஸ் இருந்திருக்கு. அது லேட்டா லவ்வா மாறுது. அப்புறம் 1961ல 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆர்கன்ல இருக்கிற போர்ட்லாண்டுக்கு மூவ் ஆகுறாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஜெரி என்ன பண்றான், அவனோட பாலியல் ஆசை எல்லாத்தையுமே அவனோட வைஃப் கிட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான். அது என்ன கிரீப்பியாவா இருக்கட்டும், அது எல்லாமே அவன் வைஃப் கிட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். ஸோ அந்த டைம் பீரியட்ல அவன் எந்த பொண்ணையும் கடத்தல, எந்த பொண்ணையும் துன்புறுத்தல. நைட் டைம்ல என்ன பண்றான், டார்சியை துணி இல்லாம பெரிய ஹீல்ஸ் போட வச்சு வீட்டு ஃபுல்லா நடக்க வைக்கிறான். அத போட்டோகிராஃபும் எடுக்கிறான். ஸ்டார்டிங் டார்சியும் இவனோட ஆர்வத்தை தடுக்காம சொல்றத பண்ணிருக்காங்க, கல்யாணம் ஆன புதுசு தானே. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஜெரி வந்து பெண்களோட இன்னர் வேர்ஸை மட்டும் போட்டுட்டு டார்சி கிட்ட வர்றது டார்சிக்கு பிடிக்கல. அந்த கட்டத்துல இருந்து அவ ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க மேரேஜ் லைஃப் எவ்வளவு கிரீப்பியா எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலுமே அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்குது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு டார்சிக்கும் ஜெரிக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. ஸோ 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து மொத்தமா பிரேக் ஆகுது. 1961 கல்யாணம் கையோட ஜெரி என்ன பண்றான், வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கேரேஜ் அவனை ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் வந்து அவனுக்கு ஒரு தனி உலகமா மாறிடுச்சு. அந்த இடத்துலதான் அவன் பெண்களோட ஹீல்ஸ், போட்டோகிராஃப்ஸ், இன்னர் வேர்ஸ்னு எல்லா ரகசியமான விஷயமும் சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கான். சோ உள்ள என்ன நடக்குதுன்றது ஃபேமிலில யாருக்குமே தெரியாது, ஏன் டார்சிக்குமே தெரியாது. ஸோ உள்ள இருக்கிற ஜெரிய கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரே வழி டோருக்கு கனெக்ட் ஆகியிருக்க இன்டர்காம், அது மூலியமா தான் ஜெரி கிட்ட பேச முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே திருட்டுத்தனமா ஜெரி வீட்டுக்கு பின்னாடியே சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கான். இவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து மொத்தமா பிரேக் ஆகிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல ஜெரிக்கு வந்து அவனோட பாலியல் ஆசை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இது வரைக்கும் பண்ணாத எல்லா விஷயத்துமே எக்ஸ்ட்ரீமா போகணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்காக என்ன செய்யலாம் தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஜனவரி 26, 1968ல ஜெரி வந்து லிண்டான்ற ஒரு 19 வயசு பொண்ணை மீட் பண்றான். லிண்டா வந்து வீடு வீடா போய் என்சைக்ளோபீடியாவை சேல் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு, ஒரு சேல்ஸ் உமன். அன்பார்ச்சுனேட்டா அந்த பொண்ணோட பேட் டைமோ என்னவோ ஜெரியோட வீட்டுக்கு போய் என்சைக்ளோபீடியாவை சேல் பண்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி. ஜெரியும் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே பேசி அந்த பொண்ணு அவனோட ஒர்க் ஷாப்குள்ள கூட்டிட்டு போறான். நெக்ஸ்ட் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு கட்டியை வச்சு அந்த பொண்ணு தலையிலேயே அடிச்சு அவளை கழுத்து நெரிச்சு கொலை பண்றான். ஜெரியோட ஃபர்ஸ்ட் கொலை இதுதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடியை ஒரு மாடல் மாதிரி, அதாவது மேனிக்யூர் மாதிரி யூஸ் பண்ணி அவன் திருடிட்டு வந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட காலை செப்பரேட்டா கட் பண்ணி எடுத்து அவன் கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் ஹீல்ஸை யூஸ் பண்றான். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட பிரெஸ்ட்டை கட் பண்ணி பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமாக இருப்பானுங்க போல அந்த காலத்தில். இப்படியெல்லாமா டிசையர்ஸ் இருக்கும், இப்படியெல்லாமா ஆசைகள் இருக்கும். இப்போ லிண்டாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அவனோட செக்ஷுவல் டிசையருக்காக வேற ஒருத்தரை தேட ஆரம்பிக்கிறான். நவம்பர் 25, 1968ல 25 வயசு சூசனை பாக்குறான். ஹாலிடேல அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கும் போது அவங்களோட கார் வந்து ஏதோ ரிப்பேர் ஆகி ஸ்டாப் ஆகுது. அப்போ ஜெரி வந்து நான் ஹெல்ப் பண்ணட்டான்னு ரொம்ப கைண்டா நல்லவன் மாதிரி நடிச்சு வந்து கேட்டிருக்கான். ஸோ ஹெல்ப் பண்ற மாதிரி வந்தவன் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை ஸ்ட்ராங்குலேட், அதாவது கழுத்து நெரிச்சு கொலை பண்றான். அதுக்கப்புறம் லைஃப் இல்லாத அந்த பாடியை அந்த பொண்ணோட கார்லயே வச்சு செக்ஷுவலா வயலேட் பண்றான். மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால நான் கரெக்டான வேர்டை பிடிச்சி உங்களுக்கு சொல்லணும்னு பாக்குறேன். டெட் பாடி கூட என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணறான். அதுக்கப்புறம் சூசனோட பாடியை அவனோட ஒர்க் ஷாப்க்கு எடுத்துட்டு போறான். பல நாட்களுக்கு அந்த உயிர் இல்லாத பாடியை வச்சு பாலியல் ஆசை எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பிரெஸ்ட்டை கட் பண்ணி அவனுக்கு ஏதோ அச்சீவ் பண்ண ட்ராஃபி மாதிரி வச்சுட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் மார்ச் 27, 1969ல அந்த பொண்ணோட பாடியை ரிவர்ல டிஸ்போஸ் பண்றான். இப்ப அவனோட ஆசையை தீர்க்கறதுக்காக இன்னொரு விக்டம் தேவைப்படுது. அதுதான் 19 வயசுக்காரன். அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா இருந்தான். அந்த பொண்ணு கார் பார்க்கிங் இடத்துல அவங்க அம்மாவை மீட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஜெரி கண்ணை காமிச்சு அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அவனோட கார்ல ஏற வச்சிருக்கான். ஸோ இம்மீடியட்டா அந்த பொண்ணு அவனோட ஒர்க் ஷாப்க்கு கூட்டிட்டு போறான். அங்க அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவன் திருடி வச்ச அந்த இன்னர் வேர்ஸ் எல்லாத்தையும் போட வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணி சீலிங்ல அட்டாச் ஆன ஒரு ஹூக்ல இந்த பொண்ணோட பாடியை தொங்க விடுறான். அதுக்கப்புறம் அவன் எப்பவுமே பண்ற மாதிரி அவனோட ரிச்சுவல் எல்லாத்தையுமே அந்த இறந்த பாடி கூட பண்றான். அப்புறம் அந்த பொண்ணோட பிரெஸ்டும் கட் பண்ணி அவனோட ட்ராஃபி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பாடியை அதே ரிவர்ல பாடியை டிஸ்போஸ் பண்றான். இந்த கட்டத்துல போலீஸ்க்கு வந்து ஆரகான்ல இருக்கிற பல பெண்கள் காணாம போறாங்கன்றது தெரிய வருது. ஸோ ஜெரியோட லாஸ்ட் ஃபைனல் கொலை நடக்குது.
19 வயசு லிண்டா. அந்த பொண்ணு ஷாப்பிங் முடிச்சுட்டு பார்க்கிங் வரும்போது அங்க ஜெரி நிக்கிறான். யூஸ்வலா என்ன பண்ணுவானா கன்னை காமிச்சு அந்த பொண்ணை கடத்திட்டு அவன் ஒர்க் ஷாப் கூட்டிட்டு போறான். சோ இந்த கட்டத்துல ஜெரிக்கு வந்து இது ஒரு ரொட்டீனா மாறிடுச்சு. பொண்ணை கடத்துறது, அவனோட ஒர்க் ஷாப் கூட்டிட்டு போறது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை கழட்ட வச்சு அவங்க கிட்ட இருக்கிற அந்த இன்னர் வேர்ஸை போட வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கற்பழிக்கிறது, கழுத்தை நெரிச்சு கொலை பண்றது, அவங்கள ஹூக்ல ஹேங் பண்றது, அவங்களோட இறந்து போன பாடியை செக்ஷுவலா வயலேட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களோட பிரெஸ்ட்டை கட் பண்ணி அவனோட ட்ராஃபியை வச்சுக்கிறது, அவங்க அந்த பாடி எடுத்துட்டு போய் அதே ரிவர்ல டிஸ்போஸ் பண்றது. ஸோ இது அவனோட ரொட்டீனா மாறிடுச்சு இந்த கட்டத்துல. அதே தான் லிண்டாக்கும் பண்றான். லிண்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால அந்த காலேஜ்ல இருக்கிற கேம்பஸ் பசங்கெல்லாம் போலீஸ்க்கு ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஆள் வந்து அப்பப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசி பழகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது. இந்த டீட்டெயில் தான் போலீஸை ஜெரி கிட்ட கொண்டு வருது. லிண்டா காரன் 2 பேரோட பாடியும் 1969 ஏப்ரல் டு மேல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. போலீஸ் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு ஜெரியோட வீட்டுக்கு வராங்க. ஸ்டார்டிங் போலீஸ் வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணும்போது எல்லாமே நார்மலா இருந்துச்சு. ஓகே, கேஸ் முன்ன போகாது போல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நெக்ஸ்ட் ஜெரியோட கேரேஜை வந்து பார்க்கும் போதுதான் அங்க இருந்த எல்லா உண்மையும் வெளியே வருது. போலீஸ் இவ்வளவு சிவியரா இருக்கும் இந்த கேஸ்ன்னு எதிர்பார்க்கல. அந்த கேரேஜ்ல பெண்களோட இன்னர் வேர்ஸ், ஹீல்ஸ், ரோப், வயர், அது மட்டும் இல்லாம ஜெரி எடுத்த எல்லா போட்டோகிராஃபும் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த ஒர்க் ஷாப்குள்ள. ஸோ ஃபைனலி ஜெரி அரெஸ்ட் ஆகுறான். அப்போ ஜெரி மேல 3 மர்டர் சார்ஜஸ் தான் போடப்பட்டுச்சு. ஆனா லேட்டரா அவனே இன்னொரு கொலையை பத்தியுமே கன்ஃபர்ஸ் பண்றான். கோர்ட்ல ஜெரிக்கு ஆயுள் தண்டனை டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அவன் லைஃப் ஃபுல்லா ஜெயிலே தான் சர்வ் பண்ணான். ஜெரி ஒய்ஃப் டார்சி வந்து 1970ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியலா அவங்களோட பேர் ஐடென்டிட்டி மொத்தமா மாத்திக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட குழந்தைங்களோட சேஃப்டிக்காக ஜெரி எந்த லெட்டரும் எழுதக்கூடாது, மீட் பண்ணக்கூடாதுன்றத கோர்ட்ல ஆர்டரா வாங்கிக்கிறாங்க. ஜெரி ஜெயில இருக்கும் போது மற்ற பிரிசனர் இன்மேட்ஸ் எல்லாருமே ஜெரியை அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பாவம் பார்க்கக்கூடாது. அதுக்கு ஹி டிசர்வ் இட். ஜெயில இருக்கும்போது ஜெரி பல தடவை பரோலுக்காக அப்ளை பண்ணாலுமே பரோல் கிடைக்கல. ஸோ மீதி இருக்கிற அவனோட வாழ்க்கை மொத்தமா ஜெயில தான் கடந்திருக்கான். ஃபைனலி 2006 மார்ச் 28 அன்னைக்கு ஜெரி ஜெயில இருக்கும் போதே இறந்து போறான். மொத்தமா 37 வருஷம் அவனோட ஜெயில் தண்டனையா அனுபவிச்சிருக்கான். அவனை பத்தி பல புக்ஸ் எழுதினாங்க. அது மட்டும் இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல மைண்ட் ஹண்டர்னு ஒரு ஷோலையுமே அவனை பத்தி கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், இந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு இருந்தா போய் பாருங்க. அப்புறம் 2008ல ஜெரி ப்ரூட்டோஸ் தி லஸ்ட் கில்லர்னு ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரியுமே ரிலீஸ் பண்ணாங்க. ஜெரி ப்ரூட்டோஸ் லிவர் கேன்சர்னால இறந்து போகும்போது அவனுக்கு 67 வயசு. நம்ம சேனல்ல கவர் பண்ண சைக்கோ கில்லர் கேசஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான கேசஸ் நம்ம கவர் பண்ணலாமா வேணாமான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இவ்வளோ விஷயம் அந்த கேரேஜ், அதாவது அவனோட ஒர்க் ஷாப்ல நடந்துட்டு இருக்கு, அது எப்படி எதுவுமே டார்சிக்கு தெரியாம இருந்துச்சு? இல்ல நம்மள டார்ச்சர் பண்ணாத வரைக்கும் போதும், என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு டார்சி இருந்தாலா? டார்சிக்கு இது எதுலயுமே கனெக்ஷன் இருக்குன்னு எதுவுமே ப்ரூவ் ஆகல. பட் ஸ்டில் நம்மளுக்கு அந்த கேள்வி வருது. கேஸ் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.